ஹலோ गाइस, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃப்ரீ ஃபயர் சென்சிட்டிவிட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். தெளிவான டீடைல்ஸ் சொல்ல போறோம் फ्रेंड्स. வீடியோவை ஸ்கிப் மட்டும் பண்ணிராதீங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன், யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோக்காச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स. இப்போ நான் ஒரு சென்சிட்டிவிட்டி சொல்லுவேன், இந்த சென்சிட்டிவிட்டியை நீங்களும் வச்சு ஆடி பாருங்க. நான் ஆடி பார்த்ததுல எனக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுச்சு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டவங்க சென்சிட்டிவிட்டி இருக்கும் எல்லாம் கணக்காக வச்சவங்க 48 ஃபயர் பட்டன் சைஸு. வீடியோ பார்த்துட்டு வாங்க எப்படி. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்க. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? பார்த்துட்டு வந்துருப்பீங்க, சும்மா தரமா மண்டையிலே வாங்கியிருப்பேன். அதே மாதிரி தான் நிறைய யூடியூபர் நிறைய சென்சிட்டிவிட்டி சொல்லியிருப்பாங்க, இதை வைங்க அதை வைங்க, ஃபயர் பட்டன் இத்தனை வைங்க அத்தனை வைங்கன்னு. அது மாதிரி நீங்கள் வச்சுட்டு போய் விளையாடுவீங்க. ஆனாலும் எக்ஸாக்ட் எதுவும் உழுவ போகிறது கிடையாது, உளுந்துக்கும் உளுந்துருக்காது எக்ஸாக்ட்டு. இப்போ நான் சென்சிட்டிவிட்டி சொல்ல போகிறது கிடையாது, நீங்களாக தான் சென்சிட்டிவிட்டி வைக்க போகிறீங்க. நான் சொல்கிறதில்ல நீங்கள் சென்சிட்டிவிட்டி வைக்க போகிறீங்க, நீங்களாக தான் உங்கள் ஃபோனுக்கு சென்சிட்டிவிட்டி வைக்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீ என்னடா சொல்கிற, நான் வைக்கிறேன்டா சென்சிட்டிவிட்டி, ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடாதீங்க அப்படின்ட்டு ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த சென்சிட்டிவிட்டியை நல்லா கவனிச்சுங்க. இல்லை ஜெனரல் 2 ஸ்கோப் 4 ஸ்கோப் ஸ்னைப்பர் ஸ்கோப் ஃப்ரீ கேமரா பட்டன்ங்கிறது முக்கியமே இல்லை. இதில் முக்கியமானது ரெட் டாட் அண்டு ஜெனரலும் முக்கியமானது தான். ரெட் டாட்டை மட்டும் 0ல் வச்சவங்க, ஜெனரலை நான் வச்சுக்கிறப்ப 174 வச்சவங்க. ரொம்ப உங்கள் ஃபோன் ஸ்மூத்தாக இருந்துச்சுட்டா 138 வச்சவங்க ஜென்ரலை. அப்படி இன்னைக்கு நாளைக்கு சாக போகுதுண்டா 174 வச்சவங்க. என்ன மாதிரி 2 ஸ்கோப் 4 ஸ்கோப் ஸ்னைப்பர் ஸ்கோப் ஃப்ரீ கேமரா பட்டன் அது எல்லாத்தையும் கணக்காக வச்சுட்டு ரெட் டாட்டை மட்டும் 0ல் வச்சுட்டு ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரைனிங் வந்து இதில் நான் சொல்கிறது ரொம்ப கவனமாக புரிஞ்சவங்க. நீங்கள் ரெட் டாட்டை மட்டும் 0ல் வச்சுட்டு ட்ரைனிங்கில் வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், எப்படி நல்லா ஓரளவு எக்ஸாக்ட் உழுவுதான்னு பாருங்கள். வீடியோ கிளியர் அடிக்கும், ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது, அதனால தான். இது மாதிரி எக்ஸாக்ட் உழுவுதா இல்லாட்டி உழுவ மாட்டேங்குதான்னு பார்த்தவங்க. இல்லை நான் 0ல் வச்சு எனக்கு எக்ஸாக்ட் உழுவலை இருந்தா, இல்லை எனக்கு ரெட் டாட்டை 0ல் வச்சுன்னு எனக்கு உழுவலை இருந்தா, நீங்கள் செட்டிங் ஓப்பன் பண்ணிடுங்க. சென்சிட்டிவ்க்கு போய்க்கோங்க. இந்த ரெட் டாட்டை வந்து ரெட் டாட்டை மட்டும் 2 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துக்கட்டும். திருப்பி ரிவே ஆகுங்க. ரிவே ஆகிட்டு ப்ளே பண்ணுங்கள். இப்போ எப்படி உழுவுதுன்னு பாருங்கள், ஓரளவு நல்லா உழுவுதா இல்லாட்டி உழுவலைன்னு பாருங்கள். அப்படியே நான் ரெட் டாட்டை 2ல் வச்சு எனக்கு உழுவலைன்னா திருப்பி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். போய் ரெட் டாட்டை டபுள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படியே எனக்கு உழுவலைண்டா திருப்பி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 200 வரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஜெனரல் இந்த ஸ்கோப்பு 2 ஸ்கோப் 4 ஸ்கோப் ஸ்னைப்பர் ஸ்கோப் ஃப்ரீ கேமரா அதெல்லாம் தேவையில்லை, முக்கியமே இல்லை. அதனால் ரெட் டாட்டு மட்டும்தான் முக்கியமே. உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த சென்சிட்டிவிட்டியை கணக்காக வச்சவங்க. ரெட் டாட் ஜெனரல் 2 தான் முக்கியமே. 2 இன்க்ரீஸ் பண்ணி இது பண்ணி உங்களுக்கு நீங்களே சென்சிட்டிவிட்டி ஃபயர் பட்டனை 48 வச்சவங்க. அது கணக்காக நல்லா எக்ஸாக்ட் வரும். சரி, இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நேர்மை என்ன மருது